IPL 2025 முடிவடைய போகுது அண்ட் ஃபைனல் இஸ் ஃபைனலி ஹியர். இந்த ஃபைனலில் ஆட போகிற 2 டீம்ஸுமே இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ட்ரோஃபி ஜெயிச்சதே இல்லை. ஐபிஎல் ட்ரோஃபி பரவாயில்ல, ஃபைனல்ஸுக்கு வர்றதுக்கே ஒரு மிகப்பெரிய வெயிட் இருந்திருக்கு ஃபேன்ஸுக்கு. ஒரு பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2016 கடைசியாக ஃபைனல்ஸுக்கு வந்திருந்தாங்க. 9 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷம் ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகி அந்த இறுதிப் போட்டியை விளையாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. 2016க்கு முன்னாடி 2009 ஒரு வாட்டி ஃபைனல் வந்தாங்க. அந்த மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லராக அமைஞ்சு அதில் தோல்வி அடைஞ்சாங்க. 2011 ஒரு பெரிய டிஃபரன்ஸில் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2016 பிக்கெஸ்ட் ஹார்ட் பிரேக் ஃபார் எனி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபேன் அந்த மேட்சாக தான் இருக்கும். கையில் இருந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணி முடிச்ச மேட்சை நழுவ விட்டாங்க. கடைசியில் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ், 20 ரன்களுக்குள்ள கம்ப்ளீட்டாக டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவங்களால அந்த டார்கெட்டை எட்ட முடியல. 208 ரன் அடிச்சிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச், 209 ரன் அடிச்சா வின்னுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப கிட்ட தோத்தாங்க. அந்த ஒரு கேப் ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து தோத்தது மிகப்பெரிய ஹார்ட் பிரேக் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் 9 வருஷம் 3200 நாட்களுக்கு மேல ஒரு வெயிட் எல்லா ஃபேன்ஸுக்கும் இருந்திருக்கு. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரோஃபிக்காக, அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் ஆடுற அந்த சான்ஸுக்காக. அது இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. சரி, ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ். சரி, ஆர்சிபிக்காவது 2016, பஞ்சாப் கிங்ஸுக்கு 2014. 9 இயர் வெயிட் இல்லைங்க, இது 11 இயர் வெயிட். பஞ்சாப் கிங்ஸுடைய ஃபேன்ஸ் 11 இயர்ஸாக அந்த ஃபைனல் ஆட வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 டீமுக்குமே 18 வருஷ கனவாக இருந்திருக்கிறது இந்த ஐபிஎல் ட்ரோஃபி. இந்த வருஷம் வேற வழியே கிடையாது. இந்த 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சே ஆகணும் இந்த ட்ரோஃபியை. இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் ப்ரிவியூ கொடுக்கறதுக்காக நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட். இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்க்கலாம். அகமதாபாத்ல இதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் 2 நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். மழை வந்துச்சு. 2 ஹவர்ஸ்க்கு கேம் டிலே ஆச்சு. காரணம் இன்டர்மிட்டண்டா விட்டு மழை பெஞ்சிச்சு. கவர்ஸை எடுத்தாங்க, மறுபடியும் மழை வந்துச்சு, மறுபடியும் கவர்ஸ் போட்டாங்கன்னு ஒரு நீண்ட கதையா போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் ஜூன் 3ஆம் தேதிக்கும் மழைக்கான ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஆனா ரொம்ப பெருசா இல்லை, ஸ்லைட் ட்ரிசில்ஸ்க்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அகமதாபாத் ஸ்டேடியம் மொட்டேரா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சபர்மதி ரிவர் பக்கத்துல இருக்கு. இந்த இடம் பெருசா பாப்புலேட் ஆகாத, இது சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிற ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த இடத்துல வெதர் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்லைட் ட்ரிசில் ஒரு ஹெவி ரெயினா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா 2 மணி நேரம் வெயிட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க ஐபிஎல். இந்த சீசன்ல பாதியில மாத்தின ரூல் இது. இந்த 2 மணி நேரம் வெயிட்டிங் டைம்னால உங்களுக்கு அதிக நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 ஓவர் கேமை முடிஞ்ச அளவுக்கு நடத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியை பிசிசிஐ எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் அ ஃபுல் ஃபைனல். ஏன்னா இந்த 2 டீமுமே இந்த சீசன் விளையாண்ட ஒரு அவங்க காட்டின அந்த கிரிக்கெட், அவங்க விளையாண்ட அந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட், அதுக்கு ஒரு ஃபைனல் 20 ஓவர்ஸ் ஃபுல்லாக நடக்கிறது அதுதான் ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 டீமுமே கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபைனலை தான் டிசர்வ் பண்ணுறாங்க. அதனால மழை பெருசாக வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஹோப்பாக இருக்கு. என்ன நடக்குதுன்றத பொறுத்து பார்க்கலாம். அகமதாபாத்ல இந்த சீசன் ஃபுல்லாகவே பெரிய 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 ஸ்கோர்ஸ் தாங்க வந்திருக்கு. 200க்கு மேலே தான் நிறைய டீம்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி டீம்ஸ் ஜெயிச்சிருந்தா கூட அவங்க டிஃபெண்ட் பண்ணுற ஸ்கோர் 230க்கு மேலே தான் இருந்திருக்கு. எனிதிங் அண்டர் 230 வில் பி வெரி டிஃபிகல்ட் டு டிஃபெண்ட். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிறவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் போடுறதே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எப்பயுமே பெட்டர். ஏன்னா சேசிங் டிஃபிகல்ட்டாலாம் ஆகவே ஆகாதுங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக மேட்ச் போக போக இட் வில் கெட் பெட்டர் டு பேட். பேட்டிங் ஆட இன்னும் பெட்டர் ஆகிட்டே தான் போகும். அந்த மாதிரி ஒரு விக்கெட் அப்படின்ற காரணத்தினால செகண்ட் பேட்டிங் ஆடுறதே நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக சேசிங் தான் எடுப்பாங்க, சேசிங் தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எனி டார்கெட் லெஸ் தேன் 220க்குள்ள அந்த ஆப்போனன்ட் டீமை அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்படி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த பிட்ச்ல இந்த கிரவுண்ட்ல சேஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு அப்படின்றது தான் உண்மை. சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற நிலைமை வந்துருச்சு. டாஸ் தோத்துட்டோம் அப்படின்னா கிளியர் 230க்கு மேல டார்கெட் பண்ணியே ஆகணும், 230க்கு மேல எடுத்து ஆகணும். இந்த கிரவுண்ட்ல லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் குஜராத்துக்கு அகேன்ஸ்டா அடிச்ச அந்த மேட்சா இருக்கட்டும், இல்ல இதே பஞ்சாப் கிங்ஸ் குஜராத்துக்கு அகேன்ஸ்டா ஆடின அந்த மேட்சா இருக்கட்டும், 2 மேட்ச்லயுமே 230+ ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் போட்டாங்க.
ரொம்ப க்ளோஸாக தான் வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒரு ஈஸி வின்னாகவும் அமையலை, அவ்வளோ ரன் அடிச்சுமே. அந்த மாதிரி ஒரு பிட்ச் தான் இது. ஸோ அந்த மாதிரி கேமுக்கு தான் ரெண்டு டீமுமே தயாராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். அதுலேயும் மிக முக்கியமாக டாப் ஆர்டர். டாப் ஆர்டர் அப்படின்னா டாப் 3. டாப் 3ல ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸுக்கு பிரப்சிம்ரன் சிங் ஓப்பன் பண்ணுறாரு, கூட பிரியான்ஷ் ஆர்யா ஓப்பன் பண்ணுறாரு. நம்பர் 3ல ஜாஷ் இங்கிலீஷ் ஆடுறாரு. இன்னொரு பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், விராட் கோலி த கிங். அவரை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட ஓப்பன் பண்ணுறது ஃபில் சால்ட். ஃபில் சால்ட்டும் சம ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ இந்த கடைசி 3 மேட்சா அவர் இருக்கிற அந்த ஃப்ளோவுக்கு இந்த மேட்ச்லயும் அவர்கிட்ட அந்த ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 3ல வந்து தேவதத் படிக்கலுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள வந்த மயங்க் அகர்வால். இந்த ரெண்டு டீம்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது பிரப்சிம்ரன் சிங் கன்சிஸ்டண்டா ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தாலும் கடைசி சில மேட்சஸா பெருசா அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல. இன்னொரு பக்கம் விராட் கோலி கன்சிஸ்டன்ட் ஆஸ் எவர். ஸோ அந்த இடத்துல ப்ராபப்ளி ஆர்சிபிக்கு ஒரு ஸ்லைட் டிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பிரியான்ஷ் ஆர்யா, அவருடைய நாளில் டீமை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் அவர் கொஞ்சம் ரேஷா ஆடி அவுட் ஆறாரோன்ற ஒரு சின்ன ஃபீலிங் வருது. கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் ஆடுறாரு, அதனால ஸ்லைட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தால் மாட்டிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா ஆன் த ரைஸ் அடிக்கிறாரு. கரெக்டாக ஃபீல்டர் வச்சிருந்தா கேச்சிங் பொசிஷன்ல அவரை கேட்ச் எடுத்து அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக அவர் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஸ்டார்ட் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பெரிய ஸ்கோரா அதை மாற்றுவாரா அப்படின்றதான் கேள்வி. இன்னொரு பக்கம் ஃபில் சால்ட் பெரிய ஸ்கோரா மாத்துறதுக்கான எல்லா எபிலிட்டியும் இருக்கு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா என்னதான் அக்ரெசிவா அட்டாக்கிங் ஆடினாலும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ஓவருக்கு 16 ரன் 17 ரன் ஏன் 20 ரன் கூட அடிக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டியை ஃபில் சால்ட் வச்சிருக்காரு. அப்படின்றத பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபில் சால்ட் இஸ் பெட்டர். ஆனா ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர் பஞ்சாபினுடைய பேட்டிங் ஆர்டரை விட பெட்டரா இருக்கிறது இந்த ஓப்பனிங் பொசிஷன்ஸ்ல மட்டுமே. நம்பர் 3ல ஜாஷ் இங்கிலீஷ், இந்த பக்கம் மயங்க் அகர்வால். கிளியர்லி ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்பின்னையும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், பேஸையும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஏர்லி ஆன் பால் ஸ்விங் ஆனாலும் ஆடுவாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்லைட்டா அவரை ட்ரபிள் பண்ணிருக்கு. மிக முக்கியமா ஹேசல்வுட் அவரை ட்ரபிள் பண்ணியிருக்காரு. ஆனா ஓவராலா பார்த்தா பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா மயங்க் அகர்வால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரன் அடிக்காம ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்து இப்போ திரும்ப வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச் ஆட வராரு அப்படின்றப்ப ப்ரெஷர் அவர் மேல கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பால் ஏர்லி ஆன் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா இவருடைய ஃப்ரண்ட் ஃபுட் பொசிஷனுக்கு வரமாட்டேங்குது. அந்த காரணத்தினால அவுட் சைடு எட்ஜ் வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம போன மேட்ச்லயே பார்த்தோம். இந்த ரெண்டு காரணங்கள்னால எனக்கு என்னமோ ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் கிளியர்லி பெட்டர் அப்படின்னு தோணுது. மயங்க் அகர்வால் அந்த லெவலில் ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்பர் 3 பஞ்சாப் இஸ் பெட்டர். இப்போ மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4, 5, 6 and 7 இந்த 4 பொசிஷன்ஸ். நம்பர் 4ல இந்த ரெண்டு டீம்லயுமே அவங்களுடைய கேப்டன்ஸ் ஆடுறாங்க. ஒரு பக்கம் பஞ்சாபுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர், இன்னொரு பக்கம் ரஜத் பத்திதர். ரெண்டு பேருமே அற்புதமான பேட்ஸ்மேன். ரெண்டு பேருமே ஸ்பின்னை வந்து வெறித்தனமா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஆனா கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது ஸ்ரேயஸ் வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அகமதாபாத்ல இந்த சீசன் 2 மேட்ச் ஆடி இருக்கிறாரு ஸ்ரேயஸ். இந்த 2 மேட்ச்லயுமே 80க்கு மேல அடிச்சிருக்காரு. முதல் மேட்ச் குஜராத்துக்கு அகேன்ஸ்டா 97 நாட் அவுட் இருந்தாரு. லாஸ்ட் மேட்சும் நாட் அவுட் 80 சம்திங் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ 2 மேட்ச் நாட் அவுட், 2 மேட்ச் பெரிய ஸ்கோர்ன்றதை பார்க்கும்போது கிளியரா இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் பெட்டர் அப்படின்னு தெரியுது. ரஜத் பத்திதருடைய ஃபார்ம் கொஞ்சம் கவலைக்கிடமா இருந்திருக்கு ஆர்சிபிக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாலும் நாக் அவுட் கேம்ஸ்ல அடிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு. லக்னோவுக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 அடிச்சாரு எலிமினேட்டர் கேம்ல. அதை வச்சு பார்க்கும்போது ரஜத் ரொம்ப பின்னாடி இல்லை. ஆனாலும் இந்த கம்பேரிசன்ல ஸ்ரேயாஸ் இஸ் பெட்டர். நம்பர் 4 ஸ்ரேயாஸ் பெட்டர்னு சொல்லிட்டோம். நம்பர் 5ல ஆடுறது நேஹல் வதேரா ஃபார் பஞ்சாப். இந்த பக்கம் ஆர்சிபிக்கு நம்பர் 5. இந்த சீசன் வந்து டிம் டேவிட் ஆடின மேட்ச்ல ஜிதேஷ் சர்மா ஆடி இருக்காங்க. பட் இப்போ டிம் டேவிட் ஆடுவாரான்னு தெரியல. ஒருவேளை லியம் லிவிங்ஸ்டன் ஆடினா லியம் லிவிங்ஸ்டன் தான் இவங்களுக்கு நம்பர் 5. லியம் லிவிங்ஸ்டனுடைய கரண்ட் ஃபார்மா இருக்கட்டும், இல்லை அவருடைய ஜென்ரல் ரெக்கார்டா இருக்கட்டும், நேஹல் வதேரா கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு கம்பேரிசனே இல்லை. நேஹல் வதேரா இஸ் கிளியர்லி பெட்டர். ஜிதேஷ் சர்மாவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் கம்பேரிசன் இருந்தாலும் நேஹல் வதேரா கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. இந்த சீசன் ரொம்ப அற்புதமா விளையாண்டுருக்காருன்றத பார்க்கும்போது நேஹல் வதேரா இஸ் ஸ்டில் பெட்டர். ஸோ இந்த நம்பர் 5 பொசிஷன்லயும் பஞ்சாப் நல்ல ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஆர்சிபியை கம்பேர் பண்றப்ப. நம்பர் 6 சஷாங்க் சிங் பஞ்சாபுக்கு. ஆர்சிபிக்கு நம்பர் 6ல ஒன்னு ஜிதேஷ் சர்மா ஆடுவாரு, அப்படி இல்லைன்னா டிம் டேவிட் ஆடுவாரு.
டிம் டேவிட் ஆடினா ஒரு நல்ல கம்பேரிசனா இருக்கும். அப்படி இருந்துமே சஷாங்க் சிங்கோட அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 50க்கு மேல ஆவரேஜ் பண்றாரு அந்த நம்பர் 6 பொசிஷன்ல. அது ரொம்பவே கஷ்டங்க. அந்த மாதிரி ஆவரேஜ் அந்த மிடில் ஆர்டர் பிளேயர் ஒரு ஃபினிஷர் வச்சிருக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது டிம் டேவிடா இருந்தாலும் சரி, இட் வில் பி சஷாங்க் சிங் who will be the outright winner in this competition. இன்னொரு பக்கம் ஜிதேஷ் சர்மா இந்த பொசிஷன்ல நம்பர் 6 பொசிஷன்ல ஜிதேஷ் சர்மா ஒரு அற்புதமான பிளேயர். அவரால் பெரிய ஓவர்ஸா வந்து மாற்ற முடியும். ஒரு 20 ரன் ஓவர் கொடுக்க முடியும், ஒரு 17 ரன் ஓவர் கொடுக்க முடியும். அதெல்லாம் இருந்தா கூட நான் இன்னமும் வந்து சஷாங்க் சிங் தான் சூஸ் பண்ணுவேன். அண்டர் பிரஷர் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற எபிலிட்டி ரிப்பீட்டடா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஜிதேஷ் அது ரீசெண்டா இப்பதான் வந்து அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் ப்ரூவ் பண்ணாரு. அப்படி இருந்துமே நிறைய மேட்சஸ்ல அதை வந்து 2 வருஷமா வெளிப்படுத்திட்டு இருக்கிற சஷாங்க் சிங்குக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்பர் 6ம் பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் தான் போகுது. நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், இந்த சைட்ல ரொமாரியோ ஷெப்பர்ட். இதுவும் ஒரு பெரிய கம்பேரிசன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் கிளியரா அஹெட் அப்படின்னு தோணுது. அவரால் பவுலிங்கும் போட முடியும், அவரால் பேட்டிங்கும் ஆட முடியும். பட் ஜஸ்ட் ஆஸ் அ பேட்டிங் ஆர்டர், பேட்டிங் மட்டுமே நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்றத பார்க்கும்போது ஜஸ்ட் ஆஸ் எ பேட்ஸ்மேன் ஸ்டாய்னஸ் இஸ் ஸ்டில் பெட்டர். அவருடைய நாளில் ஒரு 100 அடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், இந்த மாதிரி பேட்ஸ்மேன் இந்த பொசிஷன்ல ஆடுறதுன்றது ரொம்பவே ரேர். ஒரு ரேர் கமாடிட்டியா இருக்கிற மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் கண்டிப்பா இந்த இடத்துல வின் பண்றாரு. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல 4 பொசிஷனுமே 4, 5, 6 and 7 இந்த 4 பொசிஷனுமே கிளியரா வின் பண்றாங்க. நம்பர் 8லயுமே 2 டீம்லயுமே பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் குருணால் பாண்டியா, அதாவது ஓரளவுக்கு பேட்டிங் ஆட தெரிஞ்சவங்க பேட்டிங் ஆடுற மாதிரியான ஒரு டீமாக தான் இது ரெண்டுமே இருந்திருக்கு. இந்த பக்கம் குருணால் பாண்டியா ஃபார் ஆர்சிபி, அவருக்குமே நல்லா பேட்டிங் ஆட வரும். இந்த பக்கம் நம்பர் 8ல அஸ்மத்துல்லா உமர்சாய் ஆடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும் போதும் குருணால் பாண்டியாவை விட அஸ்மத்துல்லா உமர்சாய் அந்த பொசிஷன்ல ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனாலும் ஐ வுட் ஸ்டில் சே இது வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு. பவுலிங்க்கு வருவோம். இப்ப பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீமையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபியினுடைய பவுலிங் ஸ்லைட்லி அஹெடா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஜாஷ் ஹேசல் காட் அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அந்த பர்பிள் கேப் லீடர் போர்டில் வந்து நெருங்கிட்டே வராரு. அந்த பர்பிள் கேப்பை நோக்கி அவர் இந்த மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா அவரால் பர்பிள் கேப்பை ஜெயிக்கவும் முடியும். இந்த பக்கம் கைல் ஜேமிசன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாரு, பாதி சீசன் தான் ஆடினாரு. அப்படின்னா கூட கைல் ஜேமிசன் வந்து இஸ் அ சீரியஸ் டேலண்ட், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணுறது ஹேசல்வுட் போடக்கூடிய 140+ ஸ்பீட்ஸை கைல் ஜேமிசனால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியுமான்றதே ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் அதையும் தாண்டி கைல் ஜேமிசனோட ஹைட்னால அவரால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் இங்கே ஹேசல்வுட் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கும்போது அவர் போடுற அந்த லைன்ஸ் அண்ட் லென்ஸ் கைல் ஜேமிசன் போடுற லைன்ஸ் அண்ட் லென்ஸோட கம்பேர் பண்ணும்போது கிளியர்லி பெட்டர். கைல் ஜேமிசன் நிறைய ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் போட்டு அடி வாங்குவார். அவர் போடுற பேஸுக்கு அவரை கண்டிப்பாக பேட்ஸ்மேன் செட் ஆகிட்டாங்கன்னா அடிக்கலாம். ஏர்லி ஆன் பாலை ஸ்விங் பண்ணுவாருன்றது வேணா ஒரு நல்ல டேலண்ட் கைல் ஜேமிசனுக்கு. ஆனால் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது ஹேசல்வுட் இஸ் மைல்ஸ் பெட்டர். ஹேசல்வுட்டுக்கு நான் 9 out of 10 கொடுத்தேன்னா கைல் ஜேமிசனுக்கு 6 out of 10 தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த 2 பவுலர்ஸுக்கு நடுவில். அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங், புவனேஸ்வர் குமார். இது ஒரு நல்ல போட்டி. ஹர்ஷ்தீப் சிங் ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு T20 கிரிக்கெட்ல. ஆனா என்னமோ தெரியல, இந்த சீசன் ஒரு குவைட் சீசனா இருந்திருக்கு ஹர்ஷ்தீப்புக்கு. யூஸ்வல் ஹர்ஷ்தீப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ் நம்ம இன்னும் பார்க்கல. ஆனா இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் அவரும் இந்த சீசன் பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னாலும் நிறைய மேட்ச்ல முக்கியமான ஓவர்ஸ் போட்டிருக்காரு. நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. மிக முக்கியமா அந்த பவர் பிளேல டெத் ஓவர்ஸ்லயும் போடக்கூடிய அந்த எபிலிட்டியை வச்சிருக்காங்க. இதை நம்ம இந்த 2 பேரை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹர்ஷ்தீப் சிங், புவனேஸ்வர் குமார், ஐ வுட் சே ஹர்ஷ்தீப் ஸ்லைட்லி பெட்டர். ஆனால் இந்த ரீசெண்ட் ஃபார்மை பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது யாஷ் தயால். இந்த பக்கம் இவங்களுடைய 3rd பேசர் ஒன் ஆஃப் வைஷாக் விஜயகுமார் அல்லது உமர்சாய். அஸ்மத்துல்லா உமர்சாய் ஒரு பார்ட் டைம் பேசர். நீங்க அவரை வந்து யாஷ் தயாலோட கம்பேர் பண்ணாலும் என்னதான் நியூ பாலை ஸ்விங் பண்ற எபிலிட்டி உமர்சாய்க்கு இருந்தா கூட யாஷ் தயால் அவருக்கும் அந்த எபிலிட்டி இருக்கு. 2 பக்கமும் பாலை ஸ்விங் பண்ணுவாரு, பிளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யாஷ் தயால் இஸ் பெட்டர். சரி, யாஷ் தயால் இல்ல, வைஷாக் விஜயகுமாரோட வைஷாக் விஜயகுமாரோட யாஷ் தயாலை கம்பேர் பண்றோம், உமர்சாய் இல்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வைஷாக் விஜயகுமார் நிறைய ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாஷ் தயாலும் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் எபிலிட்டி யாஷ் தயாலுக்கு இருக்கு. பவர் பிளேலையும் அவரால் போட முடியும், பாலை ஸ்விங் பண்ண முடியும். இதை பார்க்கும்போது யாஷ் தயால் இஸ் ஸ்டில் மச் பெட்டர். அவங்க யூஸ் பண்ற அந்த ரோல், யாஷ் தயாலுக்கு கொடுக்குற அந்த ரோலும் பெட்டரா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.
ஸ்பின்னர்ஸ் இங்கே தாங்க சூப்பரான கம்பேரிசன். யுஸ்வேந்திரா சஹல் கிளியர்லி சாம்பியன் ஸ்பின்னர். இத்தனை வருஷம் ஐபிஎல் ஆடி இருக்காரு, ஐபிஎலோட லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. இதை பார்க்கும்போது யுஸ்வேந்திரா சஹலா சுயாஷ் சர்மாவான்னு கேட்கும்போது கிளியரா சுயாஷ் சர்மா இந்த அளவுக்கு யுஸ்வேந்திரா சஹலோட லெவல் அளவுக்கு வந்திருக்காரா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். இல்லை அப்படின்றது தான் அதுக்கான பதில். ஆனாலும் சுயாஷ் சர்மா ஆர்சிபிக்கு இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதை பார்க்கும்போது அவருடைய ரோல் விக்கெட் டேக்கிங் ரோலா இருந்தா கூட மிடில் ஓவர்ஸ்ல நிறைய நேரம் ஷட் டவுன் ஓவர்ஸ் போட்டிருக்காரு. ஷட் டவுன் ஓவர்ஸ் அப்படின்னா மொமெண்டம் பேட்டிங் சைடு பக்கம் போகுது, ஒரு ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேல வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு நேரத்துல நடுவில் உள்ள வந்து ஒரு 7 ரன் 8 ரன் ஓவர் கொடுக்கறதுன்றது ஒரு ஷட் டவுன் ஓவர். அந்த மாதிரி ஷட் டவுன் ஓவர்ஸ் போடக்கூடிய கெப்பாசிட்டி சுயாஷ் சர்மாவுக்கு இருக்கு. அது ஆர்சிபிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த சீசன் ஃபுல்லா. யுஸ்வேந்திரா சஹலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்ட் இன்ஜுரியில இருந்து திரும்ப வராரு. இந்த சீசன் பழைய சஹல் இல்லையோன்ற ஒரு கேள்வி அப்பப்போ வந்திருக்கு. என்னதான் விக்கெட் டேக்கிங் நேக் அவருக்கு இன்னமும் இருந்தாலும் இப்போ பீக்ல கொஞ்சம் கொஞ்சமா வர்ற ஒரு யங்ஸ்டர் சுயாஷோட கம்பேர் பண்ண முடியுமான்றது தான் இங்க கேள்வி. பட் ஸ்டில் நான் இதை வந்து பஞ்சாப் கிங்ஸ் சைடு தான் கொடுப்பேன். ஏன்னா யுஸ்வேந்திரா சஹல் பெரிய மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா இங்கேயுமே டிஃபரன்ஸ் பெருசா இல்லை. யுஸ்வேந்திரா சஹலுக்கும் சுயாஷ் சர்மாவுக்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ், கன்சிடரிங் இந்த சீசன். அது மட்டும் இல்லாம யுஸ்வேந்திரா சஹலினுடைய அந்த ரிஸ்ட் இன்ஜுரி. சரி, இன்னொரு ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தா ஹர்ப்ரீத் பிரார் ஆடுவாரான்னு தெரியல. அவர் ஆடினா அவர் தான் இன்னொரு ஸ்பின்னர். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனை தான் நம்ம கம்பாரிசனுக்கு எடுத்தாகணும். அது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா குருணால் பாண்டியாவான்னு கேட்டால் இங்கே கம்பேரிசனே கிடையாதுங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ரோஹித் சர்மா விக்கெட்டை எடுத்தாரு தான் இந்த குவாலிஃபயர் 2ல. ஆனால் அது ஒரு பிளான்டு விக்கெட். ரோஹித் சர்மா அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவார், டேக் ஆன் பண்ணுவார். அப்போ கரெக்டான இடத்துல ஃபீல்டர் வச்சா அவுட் ஆவாருன்ற மாதிரியான ஒரு கணக்கு தானே தவிர மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போடலை. ஆனால் குருணால் பாண்டியா அப்படி கிடையாது. குருணால் பாண்டியா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அது ஏன் அப்படின்றத நம்ம லேட்டர் சொல்லலாம். இதுதாங்க ஓவரால் கம்பேரிசன். பவுலிங் கிளியரா ஆர்சிபி பக்கம் இருக்கு, பேட்டிங் கிளியரா பஞ்சாப் பக்கம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு போட்டியாக தான் அது இருக்க போது. அகமதாபாத் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படின்றதுனால த டீம் வித் தி பெட்டர் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டவுட் தான் நமக்கும் வருது. அதனால ஒருவேளை பஞ்சாபுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அடுத்தது மேட்சப்ஸ் ரொம்பவே முக்கியங்க. எந்த டீம்ல எந்த பிளேயர் ஆப்போனன்ட்ல இருக்கிற ஆப்போசிஷன் டீம்ல இருக்கிற எந்த பிளேயருக்கு அகைன்ஸ்டா தடுமாறி இருக்கிறாரு, இல்லை எந்த பிளேயரை கம்ஃபர்டபுளா ஆடி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால மேட்சுடைய அவுட்கமை கொஞ்சம் ஸ்லைட்லி ஈஸியரா ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ண முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சப் இருக்கு. 4ல முதல் மேட்சப் ஸ்பின் பேஷர் அப்படின்னு சொல்லப்படுற ரஜத் பத்திதர் இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் the best spinner that the IPL has seen, at least the best leg spinner the IPL has seen in the last 10 years. லாஸ்ட் டெக்கேட்ல ஐபிஎல்ல நல்லா போட்டிருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ், நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆன யுஸ்வேந்திரா சஹல். ஒரு பக்கம் சஹல், இன்னொரு பக்கம் ரஜத் பத்திதர். 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ரஜத் பத்திதர் ஆடி இருக்கிறாரு யுஸ்வேந்திரா சஹல். ஆனா சஹல் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இது ஒரு ஈவென்ட் மேட்சப்பா இருக்கு, யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கான்டெக்ட் ஆஃப் திஸ் கேம் பார்க்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்ட் இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்திருக்கிற சஹல் ஃபுல்லி ஃபிட்டா இருப்பாரா? அந்த கண்ட்ரோல், லைன் அண்ட் லென்த், அவர் போடக்கூடிய அந்த ஸ்பீட், ஃபிளைட், பால்ல அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெவல்யூஷன்ஸ், பால் வந்து காத்துல எவ்வளவு முறை சுத்துது அப்படின்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதிக முறை காத்துல சுத்துச்சு பால் அப்படின்னா பால் டிப் ஆகும். பால் வந்து காத்துலயே டிராவல் பண்ணிட்டு சடனா கீழே இறங்கி எங்க பிச் ஆகுது அப்படின்னு தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பேட்ஸ்மேனுடைய மனசுல எழுப்போம். அந்த மாதிரி டவுட்ஸை கொண்டு வரும். அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே 100% ஃபிட்டா இருந்தா மட்டுமே டெலிவர் பண்ண முடியும் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரால. ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு ரிஸ்ட் இன்ஜுரி வந்தா ரொம்ப கஷ்டம். அந்த காரணத்தினால இந்த மேட்சப்ல ரஜத் பத்திதருக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லி ஃபிட்டா யுஸ்வேந்திரா சஹல் வரல அப்படின்னா ரஜத் பத்திதர் இந்த மேட்சப்பை ஜெயிச்சிருவாரு. இஃப் நாட், இது ஒரு ஈவென்ட் மேட்சப், யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். 2வது மேட்சப் ஜேமிசன் கோலி. கைல் ஜேமிசன் அவருடைய எக்ஸ்ட்ரா பவுன்ஸை யூஸ் பண்ணி விராட் கோலியை நிறைய முறை அவுட் ஆக்கியிருக்கிறாரு. அதுவும் நியூ பால்ல பால் ஸ்விங் ஆகும்போது அந்த ஸ்விங்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் சேர்ந்தா விராட் கோலிக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட் மேட்சஸ்ல என்ன பிரச்சனை இருந்திருக்கோ அதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் மேட்ச் அவர் டிஸ்மிஸ் ஆனதை வச்சு இதை நம்ம கிளியரா நோட் பண்ண முடியுது. ஆனா ஒரு மேட்ச் அந்த மாதிரி அவுட் ஆயிட்டாருன்றதுனால இன்னொரு மேட்ச் அதே மாதிரி அவுட் ஆவாரா அப்படின்றதான் இங்க குவெஸ்டன். இந்த பர்டிகுலர் விக்கெட்ல அகமதாபாத்ல இருக்கக்கூடிய அந்த பிட்ச்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா முல்லன்பூர்ல கிடைச்ச அளவுக்கு கிடைக்காது.
அப்படி பார்க்கும்போது கைல் ஜேமிசன் ஏர்லியா பாலை ஸ்விங் பண்ணி அந்த அவர் போடுற அந்த ஓவரே விக்கெட் எடுத்தா உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த மேட்சப் விராட் கோலி பக்கம் சாயறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துமே இது ஒரு சுவாரஸ்யமான மேட்சப்பா இருக்கும். அதுல நோ டவுட்ஸ் அபவுட் இட். மூணாவது மேட்சப் ஜாஷ் இங்கிலீஷா ஹேசல்வுட்டா. ஹேசல்வுட் நிறைய முறை ஜாஷ் இங்கிலீஷ் அவுட் ஆகியிருக்கிறாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயர் இந்த மேட்ச்ல. இந்த பர்டிகுலர் அகமதாபாத் பிட்ச் அவருக்கு சூட்டும் ஆகும். அவரால் ஸ்பின்னு நல்லா ஆட முடியும், பேஸும் நல்லா ஆட முடியும். இந்த அளவுக்கு நல்ல பிளேயர் கண்டிப்பா ஆர்சிபி பிளான்ஸ்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க இந்த பிளேயரை அவுட் ஆகணும் அப்படின்னு. ஆர்சிபி பிளான் பண்ணிட்டு வருவாங்க, ஜாஷ் ஹேசல்வுட்டை வச்சு இங்கிலீஷை தூக்கணும் அப்படின்னு. ஜாஷ் வர்சஸ் ஜாஷ், ஹேசல்வுட் வர்சஸ் இங்கிலீஷ். கண்டிப்பா இந்த பேட்டில் ஹேசல்வுட்டுக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்கு. என்னதான் பிட்ச்ல பெருசா வேரியபிள் பவுன்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஹேசல்வுட்டால அவருடைய ஸ்கில்லை பயன்படுத்தி அதை கொண்டு வர முடியும். அந்த இடத்துல இங்கிலீஷ் மாட்டிப்பாரு அப்படின்ற டவுட் வருது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபைனல் மேட்சப் ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் குருணால் பாண்டியா. இதுவும் சம மேட்சப்பா இருக்க போதுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஹிஸ்டாரிக்கலா குருணால் பாண்டியா கிட்ட தடுமாறி இருக்கிறாரு, அவுட்டும் ஆயிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. ஆனா ஜென்ரலா ஸ்பின்னர்ஸா அற்புதமா ஆடுவாரு. இந்த பர்டிகுலர் விக்கெட்ல அகமதாபாத் பிட்ச்ல குருணால் பாண்டியாவுக்கு அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் இல்லை. அவர் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேடியம்ல விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு கம்பேரிசனும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் குருணால் பாண்டியாவுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு ஸ்ரேயாஸுக்கு அகேன்ஸ்டா, இன்னொரு பக்கம் அவருக்கு இந்த கிரவுண்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ இது எப்படி வேணாலும் போகலாம். ஸ்ரேயஸ் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல குருணால் பாண்டியா கிட்ட தடுமாறுவாரான்றது தான் கேள்வி. ஏற்கனவே ஸ்ரேயஸுக்கு ஹேசல்வுட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்சப் இருக்கு. 11 ரன்கள் மட்டுமே அடிச்சு ஹேசல்வுட் கிட்ட 4 முறை அவுட் ஆகிருக்கிறாரு. லாஸ்ட் மேட்சும் ஹேசல்வுட் கிட்ட தான் அவுட் ஆனாருன்றதை நம்ம பார்த்தோம். ஆனா ஹேசல்வுட்டோட ஓவர்ஸை தாண்டிட்டாரு ஸ்ரேயஸ். ஆர் ஹேசல்வுட்டோட ஓவர்ஸை ஃபேஸ் பண்ற நிலைமையே வரல அப்படின்னா குருணால தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். எனக்கு என்னமோ அவர் இருக்கிற ஃபார்முக்கு குருணாலுக்கு அகேன்ஸ்டா தடுமாறுவாரா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இதுவும் ஒரு நல்ல மேட்சப். இந்த ஸ்டாட்ஸை பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலி பாண்டியா நல்லா பண்ணியிருக்கிறாருன்றதை பார்க்கும்போது இது ஒரு ஈவென்ட் மேட்சப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஃபைனலி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். 6 பிளேயர்ஸ் இருக்காங்க பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். இன்ஃபேக்ட் 7. இந்த 7வது பிளேயர் பை டிஃபால்ட் எல்லாருடைய லிஸ்ட்லயும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் ஜாஷ் ஹேசல்வுட். ஹேசல்வுட் இந்த சீசன் ஃபுல்லாவே அற்புதமா போட்டிருக்கிறாரு ஆர்சிபிக்கு. இந்த பஞ்சாப் கிங்ஸ் லைனப்புக்கு அகெயின்ஸ்டா அது ஜாஷ் இங்கிலீஷா இருக்கட்டும், பிரப்சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும், இவங்க 3 பேருக்கு எதிராகவும் ஒரு ஃபேவரபிள் மேட்சப்பா இருக்கிறது ஜாஷ் ஹேசல்வுட் தான். அதாவது இந்த 3 பேரையும் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால அவரை பை டிஃபால்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா உண்மையான பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டை தவிர்த்துட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஃபில் சால்ட்டா இருப்பாரு. ஃபில் சால்ட் அபாரமான ஃபார்ம்ல இருக்காரு, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறாரு, அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஃபில் சால்ட் ஒரு வேற லெவல் பிளேயர். இந்த மாதிரி பிக் மேட்சஸ்ல பெருசா ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாருன்னு நம்புவோம். அதனால அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. செகண்ட், கேப்டன் ரஜத் பத்திதர். ஆர்சிபி மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஒன்று தேவைப்படுங்க. கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ரொம்ப மெச்சூரா இருக்கும், சென்சிபிளா இருக்கும், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுக்கறதுக்கான எல்லா தகுதிகளும் எல்லா ஸ்கில்ஸும் கண்டிப்பா ரஜத் பத்திதர் கிட்ட இருக்கு. அதை அவர் தருவாரா மாட்டாரான்றதை பொறுத்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நிறைய ஃபேவரபிள் மேட்சப்ஸ் இருக்கு அவருக்கு. யுஸ்வேந்திரா செஹலுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல மேட்சப். அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ் மட்டும் இல்ல, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பெருசா எக்ஸ்பிரஸ் பேஸ் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே கம்மி இந்த பஞ்சாப் கிங்ஸ் லைனப்ல. ஹர்ஷ்தீப் சிங் 140க்கு மேல போடுவாரு. வைஷாக் விஜயகுமார் ஆடினா பேஸ் வேரி பண்ணுவாரு, 140க்கு மேல போடுவாரு. ஆனா மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே ஈஸி டு டேக் ஆனா தான் இருப்பாங்க. அது ஸ்டாய்னிஸா இருக்கட்டும், கைல் ஜேமிசனா இருக்கட்டும், அஸ்மத்துல்லா உமர்சாயா இருக்கட்டும். எனக்கு என்னமோ ரஜத் பத்திதருக்கு ஒரு ரன் ஃபீஸ்ட் காத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபைனலி தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர்சிபி சைட்லேருந்து குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியாவுக்கு அற்புதமான ரெக்கார்டு இருக்குங்க. அகைன்ஸ்ட் ஸ்டாய்னிஸ், அகைன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், அகைன்ஸ்ட் நேஹல் வதேரா. அது மட்டும் இல்லாம அவர் நல்ல பவுலர், இன்டெலிஜென்ட் பவுலர். ஸோ ஜாஷ் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, பிரப்சிம்ரன் சிங்கா இருந்தாலும் சரி, பிரியான்ஷ் ஆர்யாவா இருந்தாலும் சரி, ஷஷாங்க் சிங் அகேன்ஸ்டாவும் நல்ல ரெக்கார்டு ஆல்ரெடி வச்சிருக்காருன்றதை பார்க்கும்போது இந்த என்டையர் பேட்டிங் லைனப்ல யாரை வேணாலும் அவரால் அவுட் ஆக்க முடியும். ஒரு இன்டெலிஜென்ட்டான பவுலர். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த பர்டிகுலர் பிட்ச் அவருக்கு ஃபேவரபிளா இருந்ததில்லை, அகமதாபாத்ல அவர் இது வரைக்கும் விக்கெட் எடுத்ததில்லை அப்படின்னு. ஒரே ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாரு, 4 ஓவர் 38 ரன், நோ விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிகர்ல முடிச்சிருக்கிறாரு. 4 ஓவர் 38ன்றது எக்ஸ்பென்சிவ் தான். ஆனா
இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல 200க்கும் மேல ஸ்கோர்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்தாரு அப்படின்னாலே அதுவே மேட்ச் வினிங்காக தான் இருக்கும். ஆனால் அவரால் கண்டிப்பா இந்த சீசன் அவர் கொடுக்கப்பட்ட ரோல்னால சொல்றேன், அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இந்த சீசன் ஃபுல்லா இருந்திருக்காருன்றதை பார்க்கும்போது அவரால் கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அவர் விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா மேட்சை மாற்றக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்து உருவாக்குவாரு, டேர்னிங் பாயிண்ட்ஸை கொண்டு வருவார், கதையில வந்து ட்விஸ்ட்டை கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நம்ம குருணால் பாண்டியா கிட்ட இருந்து யூஸ்வலாக எதிர்பார்ப்போம். இந்த சீசன் ஆர்சிபிக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, இந்த மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் மை 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்: குருணால் பாண்டியா, ரஜத் பத்திதர் அண்ட் சால்ட் ஃப்ரம் ஆர்சிபி. இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ், அவங்களுக்கும் 18 வருஷ கனவு இருக்குல்ல. ஸோ அவங்க சைட்ல இருந்து 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் முதல் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பிரப்சிம்ரன் சிங். குவாலிஃபயர் 1ல அவுட் ஆனாரு. யாருக்கிட்ட? புவனேஸ்வர் குமார் கிட்ட. புவனேஸ்வர் குமார் பாலை வந்து வெளியே ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. 2 வாட்டி இறங்கி வந்து அடிச்சாரு. 3வது வாட்டி அவுட் சைட் எட்ஜ். ஆனா முல்லன்பூர்ல அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு அவுட் சைட் எட்ஜ், அது ஆல்மோஸ்ட் ஸ்டாப் எட்ஜ். ஏன்னா அவர் ஆடினது ஒரு ஹரிசான்டல் பேட் ஷாட். அந்த மாதிரி அவர் வந்து இந்த கிரவுண்ட்ல ஆடினா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்காது. அவர் புவனேஸ்வர் குமார் கிட்ட அந்த ஷாட் ஆடி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏர்லி ஆன் கொஞ்சம் பார்த்து ஆடினார்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. முதல் 6 ஓவரை பிரப்சிம்ரன் தாண்டிட்டாருன்னா ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா அந்த 6 ஓவர்லேயே அவர் நிறைய ரன் அடிச்சிருப்பாரு பவர் பிளேலேயே. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆடுறாருன்னா கண்டிப்பா பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி கொண்ட பேட்ஸ்மேன் தான் பிரப்சிம்ரன். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் பிரப்சிம்ரன் சிங். 2வது பிளேயர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். யூஸ்வலா 2016 அந்த ஒரு பேட்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் கிட்ட எப்பயுமே ஆர்சிபி மாட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாய்னிஸ் எல்எஸ்ஜி ஆடினப்பையும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடினாரு. ஒரு மேட்ச் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு அவருடைய அந்த டீமுக்கு. இந்த மேட்ச் பஞ்சாபுக்காக ஆடுறாரு, ஜெயிச்சு கொடுப்பாரா பொறுத்து வந்து பார்க்கலாம். பென் கட்டிங் ஆடினாருங்க இதே மாதிரி இன்னிங்ஸ். ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் ஃபைனல்ஸில் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 2016. அந்த மெமரிஸ் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸோட மைண்ட்லேயும் இருக்கும். ஒரு தேவையில்லாத மெமரியாக இருந்தால் கூட அது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான இன்னிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸால் மட்டுமே முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேயர். பேட்டிங்கில் ஒரு மிடில் ஆர்டரில் இறங்கி அங்கேருந்து மேட்ச்சை ஜெயிச்சு கொடுக்குறதுன்றது மட்டும் இல்லை, 80 ரன் 90 ரன் ஏன் செஞ்சுரியாக அவரால் அடிக்க முடியும் அந்த பொசிஷன்ல இருந்து. லோவர் டவுன் தி ஆர்டர் இறங்கி செஞ்சுரி மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரே பேட்ஸ்மேனா அது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான். அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பிட்ச்ல பெருசா பால் டேர்ன் ஆகாது, பெருசா பால் பவுன்ஸும் ஆகாது அப்படின்ற பட்சத்துல அவர் ஒரு 12வது ஓவருக்கு மேல இறங்கினாரு அப்படின்னா அவரை ஸ்டாப் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ் தான் இந்த பிட்ச்ல ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ் போட்டு ஸ்டாய்னிஸ் அவுட் ஆக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வரும். ரொம்பவே கஷ்டம். அதனால அவர் வந்து என்னோட செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். ஃபைனலி தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யுஸ்வேந்திரா சஹல். சஹல் ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தார், நல்லா ஆடினார்னா எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் எந்த ஆப்போசிஷனுக்கு அகேன்ஸ்டாகவும் மேட்ச் அவரால் வந்து ஜெயிச்சு கொடுக்க முடியும். அந்த காரணத்தினால யுஸ்வேந்திரா சஹலை நான் கண்டிப்பாக ஆன் டாப் வைப்பேன். ஸோ இவங்கெல்லாம் தான் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்: சால்ட், ரஜத் அண்ட் குருணால் ஃப்ரம் ஆர்சிபி, பிரப்சிம்ரன், ஸ்டாய்னிஸ் அண்ட் சஹல் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். இப்போது நம்ம வந்து ப்ரெடிக்ஷனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக 2 பிளேயர்ஸை பற்றி பேசிடலாம். ஆர்சிபி சைட்ல இருந்தும் சரி, பஞ்சாப் சைட்ல இருந்தும் சரி, அன்எக்ஸ்பெக்டட் ஹீரோஸ் யாரா இருப்பாங்க, அந்த டார்க் ஹார்சஸ். ஆர்சிபி சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த டார்க் ஹார்ஸ் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இவர் ஆடுறது, இவர் வந்து திடீர்னு எங்க இருந்தாவது வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்றதான் இங்க கொஸ்டின். யாருமே மயாங்க் அகர்வால் டீம்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அன்சோல்டா இருந்தாரு ஆக்ஷன்ல. தேவ்தத் படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்கிறாரு. ஏர்லி ஆன் பால் ஸ்விங் ஆச்சுன்னா தடுமாறுறாரு. எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆர்சிபி தேவ்தத் படிக்கலும் இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சே நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக். அவங்களால ஒருவேளை மயாங்க் அகர்வால் கிட்ட இருந்து பெஸ்ட்டை வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்றதான் இங்க இருக்கிற கொஸ்டின். ஸோ டார்க் ஹார்ஸ் நம்பர் 1 மயாங்க் அகர்வால். செகண்ட் டார்க் ஹார்ஸ் இது பஞ்சாப் கிங் சைட்ல இருந்து வேற யாருங்க? வைஷாக் விஜயகுமார். பெங்களூரை சேர்ந்தவர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆடி இருக்கிறாரு. அவருக்கு இந்த மேட்ச் ஆட வாய்ப்பு கிடைக்குமான்றது தான் இங்க இருக்கிற பெரிய கொஸ்டினே. ஒருவேளை ஹர்ப்ரீத் பிரார் ஆட ட்ரை பண்ணுவாங்களோ அகைன்ஸ்ட் ஆர்சிபின்றதுனால அப்படின்னு ஒரு தாட் கண்டிப்பா இருக்கு. ஆனா அவர் இந்த மேட்ச் ஆடினார்னா கண்டிப்பா டார்க் ஹார்ஸா இருப்பாங்க.
நல்ல கட்டர்ஸ் போடுவார், ஸ்லோவர் பால்ஸ் போடுவார், அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. ஆனால் அவருடைய ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி 146 km/h. அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும், அவரால் வந்து 110ல் ஒரு ஸ்லோவர் பாலும் போட முடியும்ன்றப்ப மேசிவ் பேஸ் டிஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பவுலர். ஒய்டு யார்க்கர்ஸ், அந்த ஒய்டு லைனை சூப்பராக பயன்படுத்துவார். அந்த மாதிரி போட்டால் நிறையா பேட்ஸ்மேனை அவுட் எடுக்கலாம். அட்லீஸ்ட் அவங்கள அவுட் எடுக்க முடியலனாலும் நிறையா பேட்ஸ்மேனை ஆட விடாமல், பெருசாக ரன் ஸ்கோர் பண்ண விடாமல் தடுக்கலாம். இந்த மாதிரியான பவுலிங் பிளானுக்கு ஏற்ற மாதிரி போடுவார். ஃபீல்டு என்ன செட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவார். ஒரு டீமில் ஒரு கேப்டனுடைய பவுலர் அப்படின்னே சொல்லலாம். வைஷாக் விஜயகுமார் இந்த மேட்ச் ஆடினார்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஸோ அவர் தான் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து என்னுடைய டார்க் ஹார்ஸ். இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ், யாரு ஜெயிக்க போறாங்க? 18 வருஷ கனவு யாருக்கு பலிக்க போகுது? யாருக்கு இன்னொரு ஹார்ட் பிரேக்காக அமைய போகுது? இதுதாங்க கேள்வியே. ஆர்சிபி இந்த சீசன் ஃபுல்லாகவே செமையாக ஆடி இருக்கிறாங்க. இந்த மேட்சை தோத்தாங்கன்னா பெரிய ஹார்ட் பிரேக்காக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸுக்கும் அதே தான். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கோச் அண்ட் கேப்டன் காம்பினேஷன். அது ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயாஸ் ஐயர். ஏற்கனவே ஒரு முறை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸை அதே மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயர் பாண்டிங் இல்லை அப்படின்னாலுமே வேற ஒரு மேனேஜ்மெண்ட்டில் கேகேஆரை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து ஃபைனல்ஸையும் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஐபிஎல் வின்னிங் கேப்டன், அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது ஆர்சிபியோடைய கேப்டனை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுது. இது ஒரு அட்வான்டேஜ் தான் பஞ்சாபுக்கு. ஆனால் இதை விட இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு பஞ்சாபுக்கு. அவங்களுடைய கிளியர் எட்ஜ். அகமதாபாத்தில் இந்த சீசன் அவங்க ஏற்கனவே ஒரு மேட்ச் குரூப் ஸ்டேஜில் ஆடிட்டாங்க அகெயின்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். அந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. அது அகைன் குவாலிஃபயர் 2வும் அகமதாபாத்தில் ஆடிட்டாங்க. இந்த பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணோம், இந்த கிரவுண்டில் ஆடின அனுபவம் அப்படின்னு பார்த்தா இந்த சீசன் மட்டுமே 2 மேட்ச் அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் ஆர்சிபி இந்த சீசன் ஃபுல்லாக அகமதாபாத்தில் ஆடவே இல்லை. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆர்சிபிக்கு பெரிய அட்வான்டேஜ் இவங்களுக்கு, பஞ்சாபுக்கு. அண்ட் 3வது அட்வான்டேஜ் பஞ்சாபுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு 5 நாள் கேப் இருக்கு. இது உடம்பு, அதாவது பிளேயர்ஸ்னுடைய உடம்பு ரிலேட்டடாக பார்க்கும்போது, அவங்களுடைய இன்ஜுரிஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது, ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு அட்வான்டேஜ் தான் ஆர்சிபிக்கு. ஆனால் ஃபார்ம்னு பார்க்கும்போது 5 நாள் கேப்பு. ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட் ஆகுறதுக்கு 5 நாள் போதும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டம். இன்னொரு பக்கம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை அபாரமாக அடிச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஹை இன் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. இந்த கான்ஃபிடென்ஸில் ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு அந்த ஆல்டர்னேட் டேஸில் அவங்க ஆடும்போது ஃபார்ம்லேயே தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஆர்சிபிக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. இதே ஸ்கெடியூலிங் அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நாள் கேப்புன்றப்ப பிளேயர்ஸால் ரெக்கவர் ஆக முடியும். ப்ராபப்ளி டிம் டேவிட் கூட ஃபிட் ஆக முடியும். இந்த பக்கம் யுஸ்வேந்திர சஹல் முந்தானத்து தான் மேட்ச் ஆடி இருக்கிறாருன்றப்ப கண்டிப்பாக அவரால் அந்த ஃபிட்னஸை ரீச் பண்ணியிருக்க முடியாது. இந்த அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருந்தாலும் ஓவராலாக இந்த 2 டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாபுக்கு இன்னமும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இந்த கிரவுண்டில் விளையாடுறப்ப. இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்தினுடைய சேசிங் அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணும்போது நான் எப்படி சொல்லுவேன்னா, த டீம் தட் வின்ஸ் த டாஸ் ஹேஸ் டு சேஸ் பண்ணுற டீம் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்சிபிக்கு நான் 51% கொடுப்பேன் ஜெயிக்கிறதுக்கு. பஞ்சாப் சேஸ் பண்ணுறாங்கன்னா பஞ்சாபுக்கு நான் 52% கொடுப்பேன் ஜெயிக்கிறதுக்கு. ஓவரால் இந்த 2ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே பஞ்சாபுக்கு ஒரு 1% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பஞ்சாப் கிங்ஸ் ஆர் ஃபேவரேட்ஸ் இன்டு தி கேம் நான் நினைக்கிறேன். அவங்க விளையாண்டுருக்கிற கிரிக்கெட், அவங்க இருக்கிற ஃபார்ம் அண்ட் அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதே ஃபார்மோட உள்ளே வராங்க. எனக்கு என்னமோ பஞ்சாப் கிங்ஸ் ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஆனால் திஸ் இஸ் கோயிங் டு பி அ க்ளோஸ் கேம், 50-50 கேம். யார் ஜெயிக்கிறாங்க, யாருடைய 18 வருஷ கனவு பலிக்க போகுது, இது எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபியா பஞ்சாபா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you.